அசோலா அது கால்நடைகளுக்கு ரொம்ப முக்கியமான உணவாக இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். இது வாங்க வரும் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். டெய்லி வந்து சார் இந்த இதில் வந்து இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. டெய்லி எடுக்கணும். டெய்லி எடுக்க அது அவ்வளோ திரும்ப வளர்ந்துடும். டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு 3-4 தொட்டி இருக்குன்னா எது இது வந்து கால்நடை கோழி நல்லா சாப்பிடும். மாடுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. மாடு நல்லா சாப்பிடும் தீவனத்தில். இது வந்து மில்க் பால் வந்து அதிகமாக வரும். இது எங்கே சார் கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? நம்ம இடத்துலையும் கிடைக்கும். இது இது இப்படி தான் இருக்குமா? இருக்குது இதான் விதை இதானா? ஆமாம். இது வந்து எஸ்ஏ ராஜா காலேஜில் 1 கிலோ 500 ரூபா. 1 கிலோ இது பேர் இல்லை 1 கிலோ அசோலா பச்சை பாசி. இது வயல்லே கிடைக்கும். பார்த்தது நான் சரி சின்னதாக கிடக்கும். வயலில் கிடக்கு. ஆமாம்மா சின்னதாக கிடக்கும். வயலில் இந்த வறட்சி பார்க்கணும். என்ன இருக்கு இந்த வரப்போடத்தில் ஆமாம் கிடக்கும். நம்ம அங்கே பார்த்தது வேற கொஞ்சம் நீங்கள் ஒன்று வயலில் விட்டாலே உங்களுக்கு கலர் தண்ணி ஊற்றி வராது. இதில் வந்து நைட்ரஜன் சத்து பிடிக்கும். ஆமாம், நைட்ரஜனை பிடிச்சி செடிகள். இது அருமையான ஒரு சொல்லலாம். சீப் அண்ட் பெஸ்ட். கோழிகள் ஃபஸ்ட்டு சாப்பிடாது. தவிடு கூட யூஸ் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தீவன செலவு கம்மி. என்ன இது வந்து உங்களுக்கு 2 மாதத்துக்கு இருக்க தண்ணியை மட்டும் ஒரு சைடில் இதை எல்லாத்தையும் எடுத்து தண்ணியை மாற்றிட்டு திரும்ப கம்ப்ளீட்டாக மாற்றணும். மறுபடியும் அதே மாதிரி மண்ணடி சாப்பாடு. ஏன்னா அதுக்கு ஏதோ ஒன்றா இருக்கும். அதுக்கு சாப்பாடு தான் கொஞ்சம் மண், கொஞ்சம் சாம்பல், சாணி, பச்சை சாணி அடியில் எல்லாத்தையும் போட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ள தண்ணி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை போட்டு விட்டுறணும். அப்புறம் இதான் விதை. இதை போட்டு விட்டுட்டீங்கன்னா ஒரு 15 நாளில் ஃபுல்லாயிரும். 15 நாளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்திலே ஃபுல்லாயிரும். இப்போ இவ்வளோ காட்டுக்கு டெய்லி எடுத்துகிட்டே இருக்கலாம். இவ்வளோ காட்டுக்கு எவ்வளோ விதை போட வேண்டியிருக்கும்? இது வந்து 4 கிலோ போடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.